ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி டே 17ஓட டயட் சார்ட் பார்க்கலாமாங்க. மார்னிங் ட்ரிங்க் வந்து ஆஸ் யூஷுவல் தாங்க. சீரகம், சோம்பு, வெந்தயம் மூணையுமே நைட்டே 1/2 லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன். இந்த மூணையுமே நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு நல்லா வாமாக வெதுனே குடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம நாள் ஃபுல்லாக என்ன சாப்பிட்டாலும் அதை ஜீரணிக்கிறதுக்கு வந்து இந்த சீரகம், சோம்பு யூஸ் ஆகுங்க. வெந்தயம் வந்துட்டு நம்ம உடம்பை குளிர்ச்சிப்படுத்தும். சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. ரெகுலராகவே இந்த வாட்டர் எடுத்துக்கலாங்க. அடுத்த மார்னிங் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் வந்துட்டு நான் ஒயிட் பம்கின் ஜூஸ் தான் எடுத்தேங்க. இந்த வெள்ளை பூசணி வந்து பார்த்திங்கன்னா கலோரிஸ் வந்து ரொம்ப லோங்க. நம்மளோட ஃபேட் கொழுப்புகள் வந்து நம்ம இன்னர் ஆர்கன்ஸில் உள்ளுறுப்புகளில் தேங்கி இருக்கிற கொழுப்புகளை நல்லா குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க. வெள்ளை பூசணி குட்டி குட்டியாக கால்வாசி மட்டும் எடுத்திங்கனாவே ஒருத்தருக்கு போதுங்க. கருவேப்பிள்ளை, சீரகம் வந்து சும்மா ஒரு 10 சீரகம். சளி பிடிக்காமல் இருக்கிறக்காக இந்த வெள்ளை பூசணி எடுக்கும்போது ஒரு சிலருக்கு கோல்டு ப்ராப்ளம் வரும். அதுக்காக 5-6 மிளகு சேர்த்திக்கோங்க, இல்லாட்டி பெப்பர் தூள் சேர்த்திக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு சுடுதண்ணி விட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிக்கும்போது அந்த தொண்டை கரகரப்பெல்லாம் இருக்காதுங்க. ஃபேட் லாஸும் ஈஸியாக இருக்கும். இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் நம்ம ரெகுலராகவே குடிக்கலாம். அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. வயிற்று புண்கள்லாம் ஆறுங்க. அதனால் ஃபேட் லாஸ் ட்ரிங்காக இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் வாரத்தில் ஒரு நாளைக்காக ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைல்மார்க் சம்பா கோதுமை ரவையில் உப்புமா தான் செஞ்சுருந்தேங்க. கொஞ்சோண்டு கேரட் மட்டும் கட் பண்ணி போட்டு உப்புமா செஞ்சுருந்தேன். நீங்கள் இன்னும் காய்கறிகள், பீன்ஸு, பச்சை பட்டாணி அந்த மாதிரி காய்கறிகள் நிறையா போட்டு கூட இந்த மாதிரி உப்புமா வந்து 1 கப் எடுத்துக்கலாங்க. 1 கப் 150 கிராம்ஸ் வரும். அதுக்கப்புறம் அது கூட நான் வந்து பழம் ஒரு 1/4 பழம் எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு முளைக்கட்டினது மாதுளம்பழத்தோடு சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி பல வகைகளோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ப்ளோட்டிங் வராமல் ஜீரணமாகுங்க. எக்கு வந்து ஒரு ஹோல் எக் ஃபுல்லாகவே எடுத்துக்கலாங்க. எக் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். எல்லோ யாழ் கூட சேர்த்து மஞ்சக்கருவோடு சேர்த்தியே எடுத்துக்கலாம். தாராளமாக ஒரு நாளைக்கு நம்ம 2 ஹோல் எக் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அடுத்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாதுளம்பழ ஜூஸ் தாங்க. ஒருத்தருக்கு ஒரு பழம் ஃபுல்லாகவே நம்ம தோல் உரித்து எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸாகவே அரைச்சிட்டு வடிகட்டாமல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட நல்ல ஃபேட் லாஸுக்கு யூஸ் ஆகுங்க மாதுளம்பழ ஜூஸு. அதுக்கப்புறம் வயிறு புண் இருந்தாலும் சரியாகும். நல்ல மெட்டபாலிசத்தையும் அதிகரிக்குங்க. அயன் கண்டென்ட்டு ரத்தம் ஊறுறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே இந்த மாதுளம்பழ ஜூஸ் யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து 11 o'clock போல் எடுத்துக்கலாம். அடுத்த லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒயிட் ரைஸ் தான். கஞ்சி வடிக்கலிங்க. குக்கரில் விசில் விட்டு தான் ஒரு பவுல் அளவுக்கு 150 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பீக்கங்காய் வந்துட்டு பொரியல் மாதிரி தாங்க. உப்பு மிளகாத்தூள் போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் வந்துட்டு பாசிப்பருப்பு, கடுகுக்கு பதிலாக பாசிப்பருப்பு போட்டு 10 நிமிஷம் மட்டும் பருப்பு ஊற வச்சு பாசிப்பருப்பு போட்டு தாளித்து விட்டு அவரைக்காய் 1 கப்புங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேங்க. தயிர் தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட நுண்ணுயிர்கள் வந்து குடலில் உருவாக யூஸ் ஆகுங்க. இந்த மாதிரி தான் லஞ்ச் இருந்துச்சு. அடுத்து ஈவினிங் டீ டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சுண்டல் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சுண்டலை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த கருகறக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கும்போது நல்லா இந்த மாதிரி கலர் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுக்கணும். 5 நிமிஷம் வறுக்கும்போது நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்துடுங்க. அது கூடவே 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துனதையும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வெயிட் லாஸில் சுண்டல் காஃபியெல்லாம் ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சூடாக குடித்த ஒரு இது இருக்குங்க, கிரேவிங்ஸும் குறையும். அது கூடவே நான் வந்து ப்ரெட்டு வந்து ஒரே ஒரு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எந்த விதமான பட்டரோ சீஸோ ஆயிலோ ஆட் பண்ணாமல் ப்ரெட் டோஸ்ட் போட்டுக்கிட்டேங்க. சுண்டல் வந்து ஆறிடுச்சு. நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்கிறோமோ அரைச்சிக்கலாம். கிராம்பெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஃபேட் பேர்னிங்க்கு யூஸ் ஆகுங்க. ஏலக்காய் போடுறதுனால நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேரம் காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ உங்களுக்கு டீயோ காஃபியோ குடிக்கணும்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுண்டல் காஃபி குடிச்சிக்கோங்க. 1/2 டம்ளர் நீங்கள் போட்டு வச்சாவே தாராளமாக நம்மளுக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு அந்த சுண்டல் பவுடர் வருங்க. சுண்டல் காஃபிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிரிஸ்காக கிரேவிங்ஸை குறைக்கிறதுக்காக சுண்டல் காஃபி குடிச்சிக்கோங்க. சுண்டலும் நம்மளுக்கு யூஸ் பண்ண மாதிரி இருக்கும், ப்ரோட்டீனும் கிடச்ச மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு வீட் ப்ரெட்டு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு ப்ரெட்டு மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம், கலோரிஸ் அதிகமாயிரும்.
அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு சூப்பு தாங்க. கொள்ளு சூப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா கொள்ளு தான் வந்து மெயினாக நம்மளோட கொழுப்புகளை கரைக்கிறக்கு உதவுங்க. நைட்டுக்கெலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூப்பு வெரைட்டிஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 டம்ளர் கொள்ளை வந்துட்டு வறுக்கவும் இல்லைங்க, ஊற வைக்கவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த வாஷ் பண்ண கொள்ளு கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து சும்மா கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாங்க. சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நான் 1/2 டம்ளர் கொள்ளுக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேங்க. சூப்புங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும். அதுக்கப்புறம் கொள்ளு நல்லா வேகணும், அதனால் வந்து நான் 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கிட்டேங்க. விட்டு 10 விசில் விட்டுக்கிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக 10 விசில் விடணும். நான் ஏன்னா நம்ம ஊற வைக்கவும் இல்லை வறுக்கவும் இல்லையா, அதனால் நல்லா கொள்ளு வேகிறதுக்காக 10 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அந்த சூப்பினோட தண்ணி, கொள்ளுனோட தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு மீதி கொள்ளையெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு, நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. கொள்ளு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒருக்காவது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல கொழுப்புகளை வந்து குறைக்குங்க. அதுக்கப்புறம் கொள்ளில் வந்து நல்ல புரதச்சத்து ப்ரோட்டீன் இருக்குங்க, நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது, கலோரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ தாங்க. இது வந்து கொள்ளு வந்துட்டு நீங்கள் ஒரு சட்னியாவோ இல்லை ரசமாவோ சூப்பாவோ கூட தாராளமாக ஒரு 3 நாளைக்கு ஒருக்கா வச்சு குடித்தா நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குங்க. லாஸ்ட்டாக வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம், லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு மல்லித்தலை பெப்பர் தூளில் தூவிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ரொம்ப திக்காகவும் வேண்டாங்க. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. தாராளமாக நீங்கள் 200 ml வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஃபேட் லாஸ் ட்ரிங்க் தாங்க. இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உள் உறுப்புகளில் ரொம்ப நாளாக தேங்கி இருக்கிற கொழுப்புகளை கரைக்கிறக்கு உதவுங்க. தினமுமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணிக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால், தைராய்டு இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கிறேன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேங்க, அதை கிளிக் பண்ணி எப்படி செய்யணும்னு பார்த்துக்கோங்க. கொள்ளு, மல்லி, சீரகம், சோம்பு, வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் இதெல்லாம் தான் போட்டு நல்லா வறுத்து அரைச்சிட்டு ஒருத்தருக்கு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு தூங்குறக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கோங்க. ரெகுலராகவே குடிங்க, நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாங்க. பை பை.